Okay, this is Venkat for venkatfin.com. Okay, one of those things that I want to share today. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க எனக்கு வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் ஐ ஃபைண்ட் இட் ரியலி பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸ் வந்து ஒன் பர்சன் இஸ் இன்வால்வ். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியில் மற்றவங்களோட ஏஜ் குரூப்பாக நான் கேட்பேன். ஒய்ஃப் இஃப் இட் ஆர் மேரிட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா கேட்பேன். வீட்டில் இருக்க இன்கம் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் வென் யூ ஆர் டூயிங் திஸ் ஒர்க். பட் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போது இட் இஸ் மோர் அபவுட் பீப்புள், யுவர் ஃபேமிலி, யுவர் லைஃப். அதனால் எல்லா விஷயத்தையும் நான் கேட்பேன். அப்பா அம்மாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு வேளை யங் ஃபேமிலியே வாங்கினாலும், ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவேன். ஸோ ஐ ரியலி லவ் திஸ் ஒர்க் பிகாஸ் ஐ பிலீவ் இதில் நிறையா I think it has become something closer to my heart. Having said that, இதில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸை நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு டயபெட்டிஸ் இல்லை, பிபி இல்லை, ஆஸ்மா இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எந்த சர்ஜரியும் பண்ணல, இல்லை ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், இல்லாட்டி ஒரு கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம், வாட் எவர் இந்த டேட்டாவை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் பாலிசி இஸ் டன். ஸோ ஃப்யூச்சரில் நான் இதை 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கெஸ் பண்ணிட்டேன் நான். ஏன்னா எனக்கு நிறைய கேஸ் ஸ்டடி வரும். அதனால் ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் வந்தால் கூட ரினிவல் அப்போ சொல்லிடுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணால் ஐ வில் டெல் யூ விச் 4-5 கம்பெனிஸ் ஹவ் ஆல்ரெடி டன் தஸ். இந்த கிளாஸ் பேர்லாம் நம்ம சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாஸில் ரினிவல் அப்போ, அதாவது நீங்கள் வாங்கும் போது ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கலாம், இல்லாட்டி ஹெல்த்தில் டயபெட்டிஸ் பிபி மட்டும் இருக்கலாம். ஆனால் வாங்கி 6 மாதம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழிச்சு, இல்லை 10 வருஷம் கழிச்சுட்டு அந்த டைம் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த டேட்டாவை ரினிவல் அப்போ கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அக்செப்டபிள் தான். இந்த 3 வருஷமாகவே ஒரு சில பேர்ட்ட நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை ரொம்ப மேண்டேட்ரியாக வைக்கல அவங்க. ஆனாலுமே நான் சொல்லுவேன், ஏதாவது டைமில் உங்களுக்கு டயபெட்டிஸோ, பிபிஓ, ஆஸ்மாவோ, கொலஸ்ட்ராலோ, வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணீங்க, நீங்கள் கிளைம் கேப்போட ஆஃபீஸில் இருக்கிற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் வாங்கிட்டீங்க, ஃபார் சம் ரீசன் இதெல்லாம் நடக்கும். அப்படின்னாலும் ரினிவல் அப்போ அந்த காலை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம சொல்லிட்டோமாங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும்ல, இல்லாட்டி ஏதாவது ஃபார்ம் இருக்கான்னு கேட்டு, எனக்கு இப்போ வாங்கும் போது நான் ஹெல்த்தியாக தான் இருந்தேன், இப்போ தான் இது எனக்கு வந்திருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 5-6 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ரீசெண்டாக ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலிசி வேர்டிங்கில் இது இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸை ஃப்யூச்சரில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரீமியமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் ஐ வில் கோ த்ரூ த அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ். ஸோ வாட் am I talked about is that, ஒருத்தர் எதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரும்போதே வாங்கிக்கோங்க, கிட்னி கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தினா கொடுக்க மாட்டேங்கிறான், தலையில் பிளட் கிளாட் ஆச்சுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான், அது மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் போது கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம். இப்போ இவங்க இந்த சின்ன கிளாஸை ஒரு 5 கம்பெனி பண்ணுறாங்களா, இதே 33 கம்பெனியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யூஎஸ் மாதிரி இந்தியாலையும் ஆயிருமோ எனக்கு பயமாக இருக்குது. யூஎஸ் இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. இங்கே என்ன காம்ப்ளிகேட் பண்ணுறாங்கன்னா, அவங்க நான் வந்து ப்ராடக்டை வாங்கினதுக்கப்புறம் ஹெல்த் ஸ்டேட்டஸை ரிவீல் பண்ணணும் ரினிவல் அப்போ அப்படிங்கிறது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போவேங்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதுக்கப்புறம் நான் ப்ரீமியம் வேறு மாதிரி, இல்லாட்டி சம்டைம்ஸ் இல்லை உங்களுக்கு இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் இப்போ நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அந்த ரைட்ஸ் இருந்துச்சுன்னா it is dangerous. Then what is the point in buying health insurance when you are healthy? இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி அவங்க பாலிசி வெட்டிங்கில் இருக்குது. அவங்க வந்து ஒரு கேட்டோம் அப்படின்னா, திஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஆர் வாட் எவர் நான்சென்ஸ் இஸ் டெல்லிங், இல்லை இது மாதிரிலாம் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் சைடு இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை சொல்லாமே வாங்கிக்குவாங்க, அப்புறம் உடனே கிளைமுக்கும் வருவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு செக் ஃப்யூச்சரில் ரிவீல் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க, ரினிவல் அப்போ எனக்கு இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இந்த மாதிரி செக் வைக்கிறாங்களோ எனக்கு தோணுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டி நினைக்குது, அதனால நான் அந்த கிளாஸ் இன்க்ளூட் பண்ணலன்னு அவங்க நினைக்கலாம். ஸோ தே ஆர் ஜஸ்டிஃபைங் ஃப்ரம் their side. But if IRDA is going to allow all this nonsense of whatever this health insurance company is doing, இந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த லிங்க்டின்ல ஒரு நல்லவர் பிளான்ட் இருக்குது, எப்போ பார்த்தாலும் நாங்கள் நல்லவரும்பாங்க. இது எல்லாருக்குமே தான். பீப்புள் லைக் அஸ், பீப்புள் லைக் எனி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், anyone will get into problem if we are not strictly telling these health insurance companies, general insurance companies, ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போவே இருக்குது பிஇடி டெர்மினேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா. பட் நீங்கள் வந்து கிளாஸ்லேயே எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸை நீங்கள் ரினிவல்
சொல்லணும்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் அண்டர் ரைட்டிங் போவேன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அன்அக்செப்டபிள். ஐ டோன்ட் நோ மோஸ்ட் ஆஃப் திஸ் இதெல்லாம் யார் நான் ஒருத்தன் பேச முடியாது. சம்மன் ஹூ இஸ் ஹேவிங் எ ஹியூஜ் பிஸ்னஸ் தே ஷுட் கோ அண்ட் ஸ்பீக். யார் பேசுவாங்க? நீங்கள் தான் போய் 1000 கோடி தமிழ்நாட்டுக்கு வெளியில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. தே ஷுட் ரெப்ரசென்ட் யூ. அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. லெட்ஸே இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் பண்ணும், இல்லாட்டி கவுன்சில்ஸ் ஏதாவது பண்ணும். இந்த மாதிரி பாலிசி வேர்டிங் இந்த இருக்கிற 4-5 லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட இந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சர்ப்ரைசிங்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட நான் ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இல்லை இந்த பிராண்ட் தான் சீப்பாக இருக்குன்னு போய் வாங்குவாங்க. அந்த பிராண்ட் தான் இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ அதுவும் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு இது அஃபோர்டபுளாக கிடக்குதுனாக்கா அவனுக்கு இட்ஸ் ஜஸ்ட் டு என்ஷூர் தே ஆர் சேஃப், தே டோன்ட் பே மோர் மணி ஃபார் கிளைம்ஸ் அண்ட் தென் how much they earn. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்கே வந்து வெளியிலேருந்து வீடியோ பண்ணி. ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ. எனிவே நீங்கள் ரியலி ஃபீல் ஹாப்பி. எவ்வளோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நிறைய பேர் 20s இருக்கவங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃப்ரம் 21 to 30 இந்த ஏஜ் குரூப்பில் கூட இப்போ தான் நிறையா எனக்கு இந்த ஜென்சி இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் ரொம்ப டிஜிட்டலி அப்சஸ்ன்னு நினைக்கிறீங்க. பட் தீஸ் பீப்புள் கன்சிடர் மீ அ லாட். ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் தான் ஒருத்தட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறது. அதனாலே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இஃப் தே ஆர் ட்ரஸ்டிங் அஸ், இஃப் தே ஆர் கோயிங் டு பை த்ரூ அஸ், நீங்கள் எங்கிட்ட வாங்கினேலாம் மாத்திரம் கன்சல்டிங் ஃபீ நல்லா நான் கன்சல்டிங் ஃபீ வாங்கிட்டு தான் பேசுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விடக்கூடாது, தமிழ்நாடு பிஸ்னஸ் இங்கே விட்டு வெளியில் போகுது. ஸோ வி ஹாவ் டு டூ திஸ் ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நான் கன்சல்டிங் ஃபீ எப்போ வாங்குவேன்னா, நான் உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வாங்கலை அப்படின்னா மாத்திரம் நீங்கள் ஃபீ பே பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன் நான். பிகாஸ் தட் இஸ் ஹியூமிலியேட்டிங். சம் பீப்புள் இதுவே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சம் பீப்புள் ஹவ் பீன் வெரி வெரி கைண்ட் டு மீ அண்ட் ஹானஸ்ட் வித் மீ when they are doing that. Anyway, thank you so much. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.